அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காசிமேட்டோட இன்னொரு பகுதியான சின்ன மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா, பெரிய மார்க்கெட் பார்த்திருப்போம். இந்த வாரம் சின்ன மார்க்கெட் பத்தி பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபைபர் போட்ல இருந்து புடிச்சுன்னு வர மீனெல்லாம் இங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்க சின்ன மீனும் கிடைக்கும், நம்மளுக்கு பெரிய மீனும் கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஏலம் அதிகமா விடுவாங்க. ஏலம் விடுற இடத்துல நம்ம மீன் வாங்கினோம்னா கம்மியாவே கிடைக்கும். இப்போ வாங்க மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அக்கா அக்கா இது என்ன மீன்? கோலாவா? எவ்வளோக்கா அது? 250. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஊசிக்கோலா மீனுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் இப்போதான் பிடிச்சின்னு வந்தாங்க. இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த கீச்சாம்பரெலாம் பார்த்தீங்கன்னா கூறு 200 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஊசிக்கோலா 250 அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் பேர் என்னது? கட்லா. மடவை எவ்வளோது? இது யாரா? பூரி 250. இது நண்டுலாம் 300 ரூபா. இது ஏரி வவால் எவ்வளோ? 600 ரூபாவா? ஏரி வவாலா? பாறை மீன்லாம்? பாறை எவ்வளோ? 500 ரூபாவா? நீ விலை கேள்வி போடுற அந்த பாறை எவ்வளோ? எல்லாம் 500 ரூபா. நீ ஒரு விலை கேட்டீங்கன்னா நான் போடுவேன், அவ்வளோதான். 500 ரூபா சொன்னோன்னே கொடுக்க போடுறது. மக்களே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 போட்டு கிட்ட இருந்தது. ஒரு போட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மீன் எடுத்திருந்தாங்க. ஒரு போட்ல பாத்தீங்கன்னா கவலை மீன் அதிகமா இருந்தது. ஒரு போட்ல பாத்தீங்கன்னா மடவு மீன்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு போட்ல பாத்தீங்கன்னா நவர மீன் எல்லாமே இருந்தது. பாட்டி இது எவ்வளவு வாழை மீன்? 700 ரூபாவா? அந்த ஒரு கூட ஃபுல்லாவா? இது 500 ரூபா. அது இது மத்தி மீனா? எவ்வளோ? 1500. அது யாரா? நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா மீன்லாம் வச்சிருக்காங்க. இந்த மீன்லாம் பார்க்கும்போதே அப்படியே நம்ம சாப்பிடலாம் போல இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க செருப்பு மீன் இருக்கு, அப்புறம் பாறை மீன் இருந்தது, அப்புறம் சொரா இருந்தது. இங்க ஒரு 2 மீன் இருக்கு. இந்த மீன் விலை பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அந்த மீனோட பேர் தான் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா சூர மீன், சொரா, அதுக்கப்புறம் செருப்பு மீன், அப்புறம் பாத்தீங்கன்னா குரலி மீன் இதெல்லாமே இருந்தது. செருப்பு மீன்லாம் பாத்தீங்கன்னா 2 800 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. சூர மீன்லாம் பாத்தீங்கன்னா 1 800 ரூபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தாங்க இருந்தது. மக்களை இந்த இடத்துல ரொம்ப அருமையான மீன் எல்லாமே இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு கண்ணுக்குலாம் ரொம்ப குளிர்ச்சியாவே இருந்துச்சுங்க. நண்பர்களே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. மீன்லாம் ரொம்ப அழகா நல்லாவே இருந்ததுங்க மீன். நீங்க காசிமேட்ல மீன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமாவே வந்துருங்க. லேட்டா வந்தீங்கன்னா மீனோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுங்க. இந்த ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே அதிகமா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மீனோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நம்ம கோவளம், செம்மஞ்சேரி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மீனோட ரேட்டும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். இங்க நண்டை பாத்தீங்கன்னா அதிகமா தாங்க சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ இது? 400 ரூபாமா? ரெண்டு சேர்த்து 500 ரூபா போடு. 500 ரூபா போடு ரெண்டு சேர்த்து. இல்லக்கா நம்புதாக்கா பார்த்துட்டு வந்தோம். அப்படியே மிஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். 10 பீஸ் ஒரு பீஸ் அது 150 ரூபா செட்டில் போட்டாலே 1500 கிடைக்கும். நான் 10 பீஸ் 1000 ரூபா தான் கேட்குறேன். ஒரே போய் சொல்லுங்க. 1000 ரூபா கேட்டா போடலக்கா, அதை புரிஞ்சுங்க. நீங்க கேட்டவங்க கேட்குறேன். ஒரு பீஸ் 150 ரூபா செட்டில் போடுறீங்க, அது புரிஞ்சுங்க. நியாயமாக தான் கேட்குறேன். 1000 ரூபா கொடுங்க, எடுத்துங்க. கேட்டு நான் 2 பேர் கேட்டாங்க போடல. அது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு தான் 1000 ரூபா கொடுங்க, எடுத்துங்க. சரிக்கா, ஓகே.
மக்களே நம்ம இந்த இடத்துல வந்து மீன் வாங்குறோமோ இல்லையே, இந்த இடத்த சுத்தி சுத்தி பார்க்குறப்ப இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். நம்மளுக்கும் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து மீன்லாம் வந்து கூடையோட வாங்குனீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கும். இந்த மாரி வாங்குறப்போ வந்து மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். வஞ்சர மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயுமே இல்ல. இந்த ஒரு 2, 3 கடையில தான் இருந்தது. இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தாங்க. வஞ்சர மீனோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்தது. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 900 அப்படி போயிட்டு இருந்தது. வஞ்சர மீன் வந்து அதிகமா இல்லாதனால, கம்மியா இருக்கிறதுனால தான் வந்து இவ்ளோ ரேட் போகுதுன்னு நெனைக்கிறேங்க. அண்ணா அண்ணா சொர எவ்வளோ? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஏன் இவ்ளோ அதிகமா இருக்குன்னா, ஏல விடுறத பார்க்கறதுக்காகவே இங்க வந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ, அதனால தான் இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு. நம்மளால ஏல விடுறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, வீடியோவே எடுக்க முடியலங்க. மீன் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ, ஏல விடுறத பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் இங்க அதிகமா இருக்குங்க. நெத்திலி எவ்வளோ? 150 கரண்டு 250 கொடு. இது காரப்பொடி 150 நான் 100 ரூபாய் தான் கொடுங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்களேங்க, இது வந்து வஞ்சர மீன் கிடையாது. வஞ்சர மீன் மாரியே இருக்கிற அரக்கோலா மீனு. இதுதான் டூப்ளிகேட் வஞ்சர மீனுன்ட்டு சொல்லுவாங்க. நெறைய மார்க்கெட்ல வந்து இது வந்து வஞ்சர மீனுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து வஞ்சர மீன் கிடையாது. இதோட பேரு வந்து அரக்கோலாங்க. இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, எறா, நண்டு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளை எறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூறு வந்து ரூ. 800 சொல்லியிருந்தாங்க. அந்த டயர் எறாவும் கூறு ரூ. 800 தான். அப்புறமா நண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 அப்படியே சொல்லியிருந்தாங்கங்க. நீங்க காசிமேடு மீன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, காலையில சீக்கிரமா வந்துருங்க. 2:30 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ரேட்டும் அதிகமாயிடும். ஏன்னா, அங்க மீன் வியாபாரிங்கலாம் வந்து மீன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அங்க கடை போடுறவங்கலாம் மீன் வாங்குறதுனால வந்து மீன் ரேட்டு அப்ப காலையில கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.